பாலியில அப்படின்னு யாரும் எங்களை திட்டாம வந்ததுக்காக முதல்ல உங்க எல்லாருக்கும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க இந்த விருதை நாங்க எப்படி வழங்குறோம்னு சொல்லி. இந்த விருது மட்டுமல்ல, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலை சங்கம் இலக்கியத்திற்காக தனியாக 18 விருதுகள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டுதோறும். அந்த விருதுகளும் எங்களுடைய அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் அமைப்பினுடைய பல முன்னோடிகள் நினைவார்த்தமாக 3 லட்சம் ரூபாய் எங்கள் அமைப்பின் மீது ஒவ்வொருவரும் டெபாசிட் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வரவிலிருந்து தான் ஒவ்வொரு ஆண்டும் 18 விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இலக்கியத்திற்கு. திரைப்படங்களை பொறுத்தவரையிலும் கூட நாங்கள் அவ்வாறான முன்பணம் எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மக்களிடம் நேரடியாக நாங்கள் திரட்டுகிறோம். அந்த வகையில் கடவுளும் நாங்களும் ஒன்று. கடவுள் இருக்கிற இடத்திலேயே உண்டியல் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் உண்டியல் கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் செய்கிறோம். இந்த உண்டியல் என்பது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் மக்களுக்கான தொடர்பையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனமாக இருக்கிறது. அந்த உண்டியல் குலுக்கிகளோடு நீங்கள் கைவிடுவதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நண்பர்களே, இங்கே நம்முடைய திரைக்கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சிலரால் வர முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் அனைவருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், அதில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பல்வேறு தளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அமைப்பு என்ற முறையில் கலை இலக்கியவாதிகள் சுதந்திரமாக தங்களுடைய கலை செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த பாதுகாப்பு அரண் என்பது இந்திய நாட்டின் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை உயர்த்தி பிடித்து மக்களின் சார்பில் நின்று சுதந்திரமாக பேசுவதற்கு உரிய ஒரு சூழலை, ஒரு சமூக சூழ் அமைவை பாதுகாப்பது என்பதுதான் தாமிய காசா என்கிற அமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற வேலை. இந்த வேலையை எந்த ஒரு காலத்திலும் கடந்த 50 ஆண்டு காலத்தில் அது தோன்றிய காலத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும், பலருக்கும் நினைவூட்ட விரும்புகின்றேன். தாமிய காசா தொடங்கப்பட்டதே நாட்டில் எழுத்துரிமை, பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை, சங்கம் சேரும் உரிமை அனைத்தும் முடக்கப்பட்ட அவசர நிலை காலத்தில் தான் தாமிய காசா இந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு அமைப்பு. அன்றைக்காவது அறிவிக்கப்பட்ட ஒரு அவசர நிலை இருந்தது, விலக்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. இப்போது அறிவிக்கலாமலேயே, எந்த ஒரு முறையான அறிவிப்பும் பிரகடனமும் செய்யாமலேயே நாம் இதை பேசினால் யார் தியேட்டரிலே கலாட்டா செய்வார்கள், நாம் இதை செய்தால் யார் கேமராவை தூக்கி போட்டு உடைப்பார்கள், அல்லது இதை பேசினால் யார் இந்த புத்தகத்தை கொளுத்துவார்கள், இந்த கேரக்டர்ல நடிச்சா, இந்த கேரக்டர் பின்னாடி இருக்கிற கேலண்டர்ல யாரு படத்தை வச்சா, இப்படியெல்லாம் குறியீடுகளை நாங்கள் டீகோடு பண்ணுகிறோம் என்ற பெயரில், அல்லது எங்களுடைய நம்பிக்கைகள் புண்படுத்தப்பட்டு விட்டன என்ற பெயரில் யாரும் எதையும் சுதந்திரமாக பேசிவிட முடியாமல் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுய தணிக்கை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு இருக்கிறது. இந்த சூழலில் சுதந்திரமாக ஒரு கலைஞர் தன்னுடைய மனம் எதை நோக்கி சிந்திக்கிறதோ, மக்களிடம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சுதந்திரமான வடிவத்தில் வெளிப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய மனத்தடை நம்மை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது. நம்மை கண்காணிப்பவர்களாக நாமே மாறி இருக்கிறோம். இது மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு நம்மை வெளியிலிருந்து யாரோ கண்காணிக்கிறார்கள் என்பது ஒன்று, நம்மை நாமே கண்காணிப்பது, நம்மை நாமே தணிக்கை செய்து கொள்வது என்கிற அடிப்படையில் இதை பேசினா வம்பு, அதை பேசினா வம்பு, இந்த வாட்ஸ்அப் வந்த பின்னாடி இதை தின்னா அந்த நோய், அதை தின்னா இந்த நோயின்னு மாற்றி மாற்றி எல்லாரும் வைத்தியம் சொல்ற மாதிரி, இதை பேசினால், இதை வரைந்தால், இதை நடித்தால், இதை படமாக எடுத்தால், இதை செய்தியாக போட்டால், இதை பேஸ்புக்ல போட்டா, இதை ட்விட்டர்ல போட்டா என்னென்ன பிரச்சனை வரும் என்று யோசித்து எதையுமே செய்யாத தங்களை தாங்களே முடக்கி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாய கட்டத்தை நாம் இந்த காலத்தில் இன்னைக்கு நான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று சொன்னது ஒரு குறிப்பிட்ட அரசினுடைய அல்லது அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டை நான் விமர்சிப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூக சூழமைவு என்பது இந்த நாட்டின் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை நமக்கெல்லாம் இருக்குமா, இருக்காதா, நீடிக்குமா, நீடிக்காதா என்பதை வைத்துத்தான் எல்லாமே நடக்கும்.
நீங்கள் கடந்த காலத்தில் சினிமாவை ஒரு சூப்பர் சென்சார் சட்டத்தின் மூலமாக தணிக்கை செய்வதற்கு சென்சார் போர்டு இல்லை, சென்சார் போர்டு ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, அது சென்சார் செய்யும். சென்சார் செய்த படத்தை கூட அது ஆட்சியாளர்களை கிண்டல் கேலி செய்வதாக கருதினால் அந்த படத்தை அரசே தலையிட்டு தடை செய்யும். அந்த படத்தை எடுத்த கலைஞர்கள் தண்டிக்கப்படுவார்கள், சிறைப்படுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு சூப்பர் சென்சார் திட்டத்தை திரைத்துறையிலிருந்தே உருவாக்கி வந்த எம்ஜிஆர் அரசு கொண்டு வந்தது. அதை கொண்டு வருவதற்கு காரணமாக ஆனந்த விகடனில் வெளியான ஒரு கார்ட்டூன் இருந்தது. அந்த கார்ட்டூன் 2 பேரை காரணம், ஒரு 2 பேர் மேடையில பேசிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிற ஆடியன்ஸ்ல ஒருத்தர் கேட்பாரு, இந்த 2 பேர்த்துல யாரு எம்எல்ஏ யாரு அமைச்சர்? அந்த மொல்ல மாதிரி இருக்கிறவன் எம்எல்ஏ, முடிச்ச மாதிரி இருக்கிறவன், பிக்பாக்கெட் மாதிரி இருக்கிறவன் மந்திரின்னு, அந்த மாதிரி படுதலம் சுகுமாரன் எழுதிய ஒரு கமெண்ட். இதற்காக அன்றைக்கு ஆனந்த விகடன் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இது பத்திரிகையோடு நிற்காது, இதைவிட வலுவான மக்கள் ஊடகமாக இருக்கக்கூடிய திரைத்துறையிலும் இது போன்ற விமர்சனங்கள் கடுமையாக வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தங்களுடைய நடத்தைகளை சரி செய்து கொள்வதற்கு பதிலாக சினிமாவை சூப்பர் சென்சார் சட்டத்தின் மூலமாக அன்றைக்கு ஒருவனுடைய மென்னியை பிடிப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற இந்த அமைப்பு தான் அந்த சூப்பர் சென்சார் சட்டத்திற்கு எதிராக, இன்னும் சரியா சொல்றதா இருந்தா, அன்னைக்கு அதுக்கு எதிரான நடத்தின போராட்டத்தின் போது திரைத்துறையை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், எம்ஜிஆர் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று பலரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தாமைய காசா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அது பூனைக்கு மட்டுமல்ல புலிக்கும் மணி கட்டும் என்று அறிவித்தார். இன்றைக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம், புலி இல்லை, அது எது வந்தாலும் இங்கு மணி கட்டப்படும். நீங்க தைரியமா வேலை செய்யுங்க, நீங்கள் நினைத்த படத்தை எடுங்கள். மக்களுக்கும் உங்களுடைய கலை செயல்பாட்டுக்கும் இடையே எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் அதற்கு இசைவான ஒரு சூழமைவை உருவாக்குவது மட்டும்தான் எங்களுடைய வேலை. இந்த சங்கம் கலைகளுக்கும் எழுத்தாளருக்குமான சங்கம் இல்லை, எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். இவங்க 2 பேர்த்தையும் பாதுகாத்தாதான் கலை இலக்கியம் இருக்கு. இப்ப கலையும் இலக்கியமும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால், காத்திரமாக இருக்க வேண்டும் என்றால், மக்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு இசைவான ஒரு சமூக சூழமைவை உருவாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தாமிய காசா அதை சிறப்பாக, அதற்காக என்ன விலை கொடுத்தும் இந்த அமைப்பு உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. ஜென்சி தலைமுறை பொறுப்பற்ற தலைமுறை என்ற ஒரு பிரச்சாரம் வெளியில நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான். உண்மையில் தமிழும் நானும் தான் இதுல வயசானு நினைக்கிறேன். இது எல்லோருமே இளைஞர்கள். ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சமூக பொறுப்புணர்வோடு இந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய காலத்துல ஹோமோ சேப்பியன்ஸ் என்கிற இந்த மனித இனத்தின் பெயரை கூட ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தலைமுறை முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு காலத்திற்குள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை வந்துவிட்டது. இந்த தலைமுறையை, அவர்களுடைய மனசாட்சியை, அவர்களுடைய சமூக பொறுப்புணர்வை உணர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மிகப்பெரிய பாராட்டுதல்களை தெரிவிக்கிறது. ஒரு கலை தானே எதையும் செய்து விடாது. ஆனால் இந்த சமூகத்தை பார்த்து ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி கலை எழுப்பும். இப்படியே இருந்தால் எப்படி, ஏன் இப்படி நமத்து கிடக்கிறீர்கள், ஏன் இப்படி மரத்து கிடக்கிறீர்கள், ஏன் 42 பேர் செத்த பிறகும் அமைதியாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அது கேட்கும். எப்போது கேட்கும், அது கேட்காம இருக்காது. கலையினுடைய வேலை அதுதான். கலை என்பது சமூகத்தை கூருணர்ச்சி உள்ளதாக, சொரணை உள்ளதாக, அது எப்போதுமே மாற்றுவதற்கான முயற்சிக்கு தன்னைத்தானே ஒரு ஆகுபொருளாக, ஒரு எரிபொருளாக அது தன்னை எப்போதுமே வைத்துக் கொள்ளும். அந்த வேலையை நீங்கள் சுதந்திரமாக செய்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். இந்த 3 ஆண்டுகளில் இந்த தேர்வுக்குரிய படங்கள் மட்டுமல்ல, இது அல்லாமல் இன்னும் பல படங்கள் தேர்வுக்குரிய இடத்துக்கு வந்து ஆனால் தேர்வு பெற முடியாமல் போயிருக்கின்றன. அதிலே சில நண்பர்கள் மிகுந்த நெருக்கத்தோடு நம்மிடம், உரிமையோடும் நம்மிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். எங்கள் படங்கள் எல்லாம் இதற்கு தகுதியற்றவையா அப்படின்னு. நாங்கள் இதெல்லாம் தகுதியற்றவை என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. நாங்கள் தேர்வு செய்த படங்கள் இவை. உங்கள் படங்கள் நிச்சயமாக வேறொரு தளங்களில் தேர்வு செய்யப்படும். அதற்கான தகுதியை உங்கள் படம் கொண்டிருக்கிறது என்று சமாதானம் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு ஆசை இருக்கிறது, ஒரு வருடத்திற்கு வெளியாகக்கூடிய அத்தனை படங்களிலும் சிறந்த படங்களை தேர்வு செய்து
மக்களை பூரா திரட்டி ஊர் ஊரா போட்டு காட்டுறது எங்களுக்கு ஆசைதான். ஆனா எல்லார் கையிலையும் ஓடிடின்னு ஒன்று இருக்குது, அவங்களே பாத்துக்கிறாங்க. விருது கொடுக்குற வேலையை மட்டும் நாங்க இன்னும் கொஞ்சம் பரவலாக்கணும், இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு போகணும். இதை பற்றிய விவாதங்களை நடத்தணும். படத்தை எல்லாருமே பாத்துறாங்க, ஆனா அதை விவாத பொருள் ஆக்குவது, அது பேசக்கூடிய கருத்தை விவாத பொருளாக மாற்றுவது. தானாக்காரன் படம் எப்படி போலீஸுக்குள் இருக்கக்கூடிய அதிகார கட்டமைப்பை அதுக்குள்ளேயே அது பேசியிருக்குது. கழுவேத்தி மூக்கன் ஒரு மீசை என்பது வெறும் மயிர் என் நாவலுடைய தலைப்பையும் எடுத்து அதில் போட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாரு. நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு விளம்பரம் அதுக்கு முடிஞ்சு போச்சு, நீங்க 2வது விளம்பரத்துக்கு தொடங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு புதிய தளங்களுக்குள் போய் இந்த சமகால தளங்களோடு ஊடாடி அவர்களுடைய பொது கருத்தை, காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மூளையில் ஏற்கனவே குடும்பம், சாதி, ஊர், கல்வி நிலையம், ஊடகங்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய காமன் சென்ஸ், பொது புத்தியில் உறைந்திருக்கக்கூடிய பழமைவாதத்தை கேள்வி எழுப்புவது, மனித பண்பை ஞாபகப்படுத்துவது, அதிகப்படியான நேரம் சாதி, மத, பாலின பேதங்களுக்கு அப்பாற்பட்டு, மத பிரிவினைவாதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதன் என்கிற பொது தன்மையில் இணைந்து வாழ்வதற்குண்டான சாத்தியங்களை பற்றி பேசக்கூடியதாக உங்களுடைய படங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவற்றை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய விருது நீங்கள் பல தளங்களில் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளோடு ஒப்பிடும் போது ஒன்றுமே இல்லாத ஜுஜிக்கி என்று கூட பலர் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு தெரியும், ஒரு கலைப்படைப்பை மக்களை கூட்டி வைத்து பாராட்டி கொடுக்கின்ற சிறு அன்பளிப்பு, ஞாபகார்த்தமாக கொடுக்கக்கூடிய அதுதான் எல்லாவற்றை விட மிகப்பெரியது, மற்ற எல்லா அரங்கங்களை விட மிகப்பெரியது என்று நாங்கள் உணர்கிறோம். இதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா படங்களிலும் இதே போன்ற சமூக கருத்துக்களை நீங்கள் தைரியமாக முன்வைக்க வேண்டும் என்ற நேரத்தை கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மாநாட்டின் முழக்கம் இந்த வெறுப்பின் பற்றம் வீழ்க, அன்பே அரவணை எழுக என்கிற முழக்கம் எங்கள் அமைப்புக்கான முழக்கம் மட்டுமல்ல, இந்த காலத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய முழக்கம் என்பதை உங்களுக்கும் நினைவூட்டி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த தென்சென்னை மாவட்ட குழு தோழர்கள், சாலிகிராம் தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனநல மையத்தின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்.